So hi, this is Shasha from Budget Friendly Retailer. So இப்போ வந்து நம்ம 38 inch பிளவுஸோட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேக் பார்ட் முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சிட்டோம், பட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் தான் பேலன்ஸு. ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு வச்சு நம்ம ஸ்லீவ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆம்கோலோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், சரிங்களா? அதாவது சுற்றளவு ஸ்டிச்சிங்கையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆம்கோலுக்கு வந்து 6 inch உயரம் வச்சுருந்தோம். உயரம் இந்த சைடு அகலம் வந்து 5 inch இருக்கும். ஸோ அந்த கர்வ் மாதிரி போட்டுட்டு அந்த கர்வ் அளந்து பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ அதில் 8 inch இருந்தால் நம்மளோட ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்கும். அதாவது ஒன் சைடு வந்து 1/2 inch 8 inch சரியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் 2 inch வந்து ஸ்டிச்சிங்க்கு மேலே ஒரு 1/2 inch போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது போக இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லீவ்லையும் சேம் தான். ஸ்லீவ்ல நம்ம வந்து அகலம் எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 4 மடிப்பாக இருக்குது. 4 ஃபோல்டு கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதாவது ஃபோல்டு சைடு தான் உயரமாக வச்சுக்கிறோம், கீழே இருக்க ஓப்பன் சைடு அகலமாக வச்சுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து ஒரு பாக்ஸு நம்ம மெயினாகவே ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். இந்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ் என்ன ஹைட் வைக்க போகிறோமோ அந்த ஹைட்டு ப்ளஸ் 1.5 inch வந்து மடிப்புக்கு. இப்போ நம்ம வந்து பிளைன் பிளவுஸ்னா 1.5 inch தான் வைக்கணும், சரிங்களா? இப்போ பிளைனா ஒரு நார்மல் பிளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்கிறது, கிளாத் வந்து அந்த மாதிரி பிளைன் பிளவுஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2x2 அந்த மாதிரி பிளவுஸ் போடும்போது அதுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி ஹெம்மிங் பண்ணுவாங்க, சரிங்களா? எல்லாருமே ஹெம்மிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு 1.5 inch நம்ம எக்ஸஸாக வச்சுக்குவோம். இப்போ நான் ஸ்லீவ் என்ன ஹைட் வைக்கிறோம், அவங்க என்ன வைக்கிறாங்க அதை பொறுத்து, சரிங்களா? அப்போ 5.5 inch ஹைட்டு, சரிங்களா? இது 4 ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். 4 மடிப்பாக மடிச்சுட்டு இந்த சைடு உயரத்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 1.5 inch ஒரு மார்க் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சரிங்களா? அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே 5.5 ஹைட்டு, சரிங்களா? அது ஒரு மார்க் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து மேலே அகலம்னு வச்சுக்கோங்க. இந்த மேலே 5.5 inch வச்சுருக்கிறதுக்கு மேலே ஒரு லைன் போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 9.5 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 9.5. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏன் எதுக்குன்ற கொஸ்டின் வரும். ஸோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஆம்கோலுக்கு வந்து 6 inch உயரம் 5 inch அகலம் எல் ஷேப் வச்சு அதில் வந்து இதில் பாதி 6ல் பாதி சென்டரா ஒரு புள்ளி, இந்த 5ல் பாதி சென்டரா ஒரு புள்ளி வச்சு ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சோம், சரிங்களா? அதில் வந்து 38 சைஸ் உள்ள ப்ளவுஸ் உள்ளவங்களுக்கு ஒரு 16 to 18, ஓகேங்களா? 16 to 18 வந்து சுற்றளவு இருக்கும். அதில் பாதினா 8 வரும், சரிங்களா? 8 அல்லது 9 வரும். 8 வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 8 ப்ளஸ் ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா 2, அப்புறம் வந்து 1/2 inch ஷோல்டர். ஸோ வந்து 10.5 இருக்கும், சரிங்களா? 8 to ஒரு 5 inch 1/2 inch, ஸோ 10.5. ஸோ நம்ம அந்த எல் ஷேப்பில் எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் நான் சொன்ன பட்டன் படி போட்டு பார்த்தீங்கன்னா அதை டேப் வச்சு அந்த இப்போ எல் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருப்போம். இப்படி எல் ஷேப்பில் வரைஞ்சிருப்போம். இதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்படி டேப் வச்சு ஃபுல்லாக அளந்தீங்கன்னா 10.5 10 அப்படி வந்துடும் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். பின்பக்கத்தை ஸ்டிச் பண்ணிட்டோம், முன்பக்கத்தை ஸ்டிச் பண்ணிட்டோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்லீவை வந்து அந்த 1/2 inch போயிடும். ஏன்னா ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா 1/2 inch கம்மியாயிடும். ஸோ அப்போ 8 inch ஒரு 2 inch தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சிங்காக தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 + 2 10 inch. ஸோ அப்போ இங்கே நம்ம 5.5 inch உயரம் வச்சாச்சு, இங்கே 1.5 inch உயரம் வச்சு ஒரு ஷேப் போட்டாச்சு, இங்கே ஒரு கோடு போட்டாச்சு, இங்கே ஒரு கோடு. ஸோ மேலே வந்து 9.5. திடீர்னு என்ன 10 inchலேருந்து 9.5 வந்துட்டேன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9.5 ஏன் மாற்றிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்பக்கம் வந்து டாட் பிடிப்போம், சரிங்களா? ஒரு 1/2 inchக்கு டாட் பிடிச்சிரும். அப்போ அந்த இடத்துல ஒரு 1/2 inch காணாமல் போயிடும். அப்போ அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ஒரு 1/2 inch குறைக்கணும், சரிங்களா? அப்போ இல்லாட்டினா ஸ்லீவு அந்த ஆம்கோல் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அதனால ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் அக்யூரேட்டான உங்களுக்கு மார்க்கிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? உங்களுக்கே புரியும். அதனால வந்து 9.5, ஓகேங்களா? அப்போ அகலம் 9.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா 9.5 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வச்சுக்கோம். அப்படியே ஆப்போசிட்டு அதே 5.5 வச்சுட்டு 5.5ல வந்து மேலேருந்து 2.5
பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இந்த அளவுக்கு லென்த்து போட்டு இதே லென்த்தை விட 1 இன்ச்சு 2 இன்ச் மட்டும் கம்மியாகி பேக் சைடு போடுவோம். சில பேர் 3 இன்ச்சு சின்னதாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் ஸ்லீவ். இப்போ இந்த சைடு எவ்வளோ அவ்வளவு இருக்கும், இந்த சைடு ஆப்போசிட் கொஞ்சமாக கூட இருக்கும். சில பேர் அப்படி விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ மேலேருந்து 2.5ன்றது ஒரு நார்மலான ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஆப்போசிட்டு 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு நேராக நீங்கள் ஒரு கோடு போடணும்னா போட்டுக்கோங்க, போட்டு இந்த மார்க்கிங்கை வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே உள்ள அளவுக்கும் இங்கே உள்ள அளவுக்கும் 4 இன்ச்சுனாலும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இங்கே 8 to 16 வந்துச்சுன்னா இங்கே ஒரு 12 தான் வரும். ஸோ அப்போ 12 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு போது 6. அப்போ இங்கே வந்து 6 + 2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு, அப்போ இங்கே 8. ஓகேங்களா? கீழே கூட 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இடத்துல மார்க் 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸஸ் வச்சோம்ல, அதில் வந்து அந்த 2 இன்ச்சு 8 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இங்கே 9.5 வச்சுட்டு அதுக்கு நேராக கோடு போட்டிருக்கோம். 9.5 கோடு இங்கே இருக்குது, அதில் 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து கிராஸாக ஒரு கோடு கொண்டு வந்துடணும். சரிங்களா? கிராஸாக இது வந்து அந்த ஷேப்காக கிராஸாக கொண்டுட்டு வந்துடணும். இது வந்து எதுக்கு இந்த சைடு நான் கிராஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபோல்டு பண்ணும்போது இங்கே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம கிராஸாக போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இப்படியே கொண்டு போகும்போது இந்த கேப் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக சைடாக கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதை இப்போ ஃபோல்ட் பண்ணும்போது சரியாயிடும். சரிங்களா? அதுக்காக இந்த ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ 3 பேலன்ஸு இந்த சைடு வந்து 3 5.5ல் 2.5 போச்சுன்னா பேலன்ஸ் 3 தான் இந்த சைடு உள்ள ஆகலாம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே ஒரு இந்த கர்வ் ஷேப் கொண்டுட்டு வரணும். சரிங்களா? மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து திருப்பி அப்படியே கீழே போய் திருப்பி ஒரு 2 இன்ச்சு சேர்ந்து போகிற மாதிரி வந்துடணும். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம போட்டோம்னா இந்த ஷேப்பு வந்துடும். இப்போ உள்வளைவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. உள்வளைவு எப்படி மார்க் பண்ணன்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் எப்படி நான் மார்க் பண்ணுறது, இப்போ நான் வந்து அதில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இப்போ இந்த எல் ஷேப் இருக்குன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சை விட்டுருவோம், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சை விட்டுருவோம், இந்த இடத்துல 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருவோம். இப்போ இதில் பேலன்ஸை மார்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதில் சென்டர் புள்ளி, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணி இந்த இடம் தோன்று, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இப்படியே முடிச்சா இது உள்வளைவு முன் பக்கத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேருந்து வந்து இங்கே 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சிங்க்கு நேராக ஒரு புள்ளி. சரிங்களா? இங்கே அதே மாதிரி 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனில் 6 இருக்குன்னா 3. ஓகேங்களா? 3லேருந்து தான் நடு புள்ளி வச்சு அதுலேருந்து தான் நம்ம இந்த வளைவை தொடங்கியிருக்கோம். அப்போ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இது 2க்கும் உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கும் இந்த 3க்கும் இடப்பட்ட கேப்பு. அப்போ அதில் பாதி, அப்போ 1.5 3 இன்ச் இருக்குது இதில், அப்போ 1.5. அப்போ இங்கேருந்து வந்து 1.5க்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 1.5 இங்கே 2 இன்ச்சு. ஓகேங்களா? நல்லா கிளியராக சொல்கிறேன், கொஞ்சம் இன்னொரு தடவை கூட கேட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆம்கோலுக்கு நம்ம கர்வ் போட்டிருக்கோம். உள்வளைவு எப்படி கட் பண்ணோன்றது உங்களுக்கு தெரியும். இதில் இந்த ஸ்ட்ரைட்டு 6.6 இன்ச்சில் பாதி. சரிங்களா? இந்த சைடு வந்து 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ அதில் பாதி, அதுக்கு இடையில ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். சரிங்களா? கர்வ் போட்டு ஆம்கோல் வளைவு. இந்த இதில் வந்து இந்த 2 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கும் இந்த இதுக்குரிய பேலன்ஸ் இந்த வளைவுக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு மெஷர் பண்ணணும். 8 இருக்கா 8.5 இருக்கா, அதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி புள்ளி வச்சு இது தொடங்கணும். இந்த இடத்துலேருந்து தொடங்கணுமோ அதே மாதிரியே கொண்டு வந்து முடிக்கணும். 1/2 இன்ச்சு இறக்கி கொண்டு வரணும். ஸோ இது வந்து உள்வளைவுன்னு சொன்னேன். சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கேப் 3 இன்ச்னா இதில் பாதி 1.5 மார்க் பண்ணியாச்சு. இங்கே 2 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் டைட் பண்ணுறதுக்கு, அதாவது பாடி டைட்டிங்க்காக 2 இன்ச்சு விட்டுருக்கோம். சைடு ஸ்டிச்சிங்க்கு அதுக்கு நேராக மார்க்கி. இப்போ 2க்கும் நடுப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 6 இருக்குன்னா அப்போ 3. சரிங்களா? 3 தான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த 3லேருந்து 1/2 இன்ச்சு உள்ள புள்ளி வைக்கணும். ஸோ இது வந்து 1/2 இன்ச்சு. சரிங்களா? புள்ளி வச்சுட்டு அப்போ இங்கே தொடங்கின இடத்துலேருந்து இந்த 1/2 இன்ச்சு புள்ளி வந்து இங்கே முடியணும். இதுதான் உள்வளைவு. சரிங்களா? அதாவது ஒரு கரெக்டான உள்வளைவு, கரெக்ட் மெஷர்மெண்ட் படி நம்ம ஒரு பிளவுஸ்க்கானது படி போகிறதுனா இதுதான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ
ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் எத்தனை தடவைனாலும் சொல்கிறதுக்கு நான் கரெக்டாக சொல்லணும்னு நினைப்பேன், ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றது தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லீவாக கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். 5.5 இன்ச்சு உயரம், எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு, அகலம் 9.5, கீழே வந்து 7.5, எல்லாம் கரெக்டாக போட்டோம். சரிங்களா? போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஷேப் போட்டாச்சு. இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு புள்ளி வச்சு இந்த ஷேப் கொண்டு வந்தாச்சு. இங்கே நம்ம கீழே எவ்வளோ மார்க் பண்ணிருக்கோமோ அதுக்கு நேராக கொண்டு வந்து இந்த ஸ்லாண்டிங், இது ஃபோல்டிங்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த எக்ஸஸ் இங்கிட்டு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு, சரிங்களா? நம்ம அங்கே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதனால இங்கே 1.5 இன்ச்சு. ஸோ 1.5, இங்கே ஸ்டிச்சிங் ஏரியாவில் 2 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டுருப்போம். 11.5, 9.5 + 2 இன்ச்சு 11.5, அந்த 2 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். டேப்பை வச்சு இந்த இடத்தையும் அளக்கணும். லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ, 8, 6, 7 என்ன இருக்கோ அதில் பாதி சென்டர் பாயிண்ட்டு டாட் வைக்கணும். அதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே புள்ளி வைக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து அந்த புள்ளியை டச் பண்ணி இங்கே போகணும். ஸோ இது வந்து உள்வளைவு. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷமாக நான் எனக்குன்னு ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் பார்த்தீங்களா? ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டைல் வச்சுருப்பேன், எனக்குன்னு ஸ்டிச்சிங் மெத்தட் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் சொல்கிறேன்ல, நாம் பழகுனது ஒரு இடமா இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்து நம்மள மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை பழகிருப்போம். ஸோ அந்த மாதிரி பழக்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணும்போது ஃபினிஷிங் எப்படி கொண்டு வர்றதுன்றதை நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இப்போயுமே நான் சொல்லி கொடுத்த மெத்தடு அப்படின்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் வந்து எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வச்சிட்டேன், ஆனால் அவங்களுக்கு இந்த இடம் மட்டும் லூஸாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ண? அப்போ அதாவது ஒரு ட்ரிக்ஸு, இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு இப்படி இருக்குன்னா அப்போ என்ன ஒரு தப்பு இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு இது வரும். ஸோ அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். அப்படி தான் இப்போ இந்த இதெல்லாம் அப்படி தான் இந்த மாதிரி அப்படின்னு கொண்டு வரணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர் படி நான் உங்களுக்கு மார்க்கிங் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வெறுமனா மார்க்கிங். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ண வரோம், புதுசாக ப்ளவுஸ் நம்மகிட்ட தைக்க வரோமா, மேக்ஸிமம் என்னென்னா எனக்கு யார்கிட்டையுமே செட் ஆகலை, உங்கள்கிட்ட செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அதையும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் என்னை டைரெக்டாக அளந்துடக்கூடாது, அளந்துட்டு நீங்கள் எனக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு எப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்டுலேருந்து மார்க்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க நினைக்கிறது நம்மகிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காதுலாம் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்கள விட நிறைய பேர் அளவாக எடுத்து அவங்க இதை ஃபுல்லாக ஐட்டம் ஃபுல்லாக நான் சேவிங்லேயே வச்சுட்டேன். என்கிட்ட ஒரு டைரி மாதிரி, டைரி மீன்ஸ் ஒரு புக்லெட் மாதிரியே சேவ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இவங்களோட ஒரு மார்க்கிங் பேட்டர்னு, இது வந்து இவங்களோட மார்க்கிங் பேட்டர்ன், நான் பேப்பர் கட்டிங்கை ஃபுல்லாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் உங்கள்கிட்ட தான் நீங்கள் வச்சுருப்பீங்களா. ஒரு தடவை எதனால அவங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு தடவை வந்து அவங்களுக்கு பேட்டர்ன் கட் பண்ணதை அவங்க பேக்லேயே வச்சு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தச்சுருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்கா. நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் போன தடவை என்னட்ட வச்சு கொடுத்துட்டீங்க, இதை வச்சு நீங்கள் தைங்க, எனக்கு அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி என் பேட்டர்னை திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு மெஷர்மெண்ட் படி ஒரு ப்ளவுஸை கொண்டு வர்றது எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விதமான கஸ்டமரும் நம்ம கிட்ட வருவாங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? நான் ரொம்ப நாள் தச்சுக்கிட்டே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு புதுவிதமான கஸ்டமர் எப்பயுமே நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அப்போ அவங்கள டீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டிராயிங் மெத்தடு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 38 இன்ச்சுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங்கில் கொண்டு வர்றதுன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா? நான் அது ஒன்று தான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லல, நான் 2 மாதம்னாலும் வெயிட் பண்ணி உன்னை தேடி கண்டுபிடிச்சது எதுக்குன்னா ஃபினிஷிங் தான், வேற எதுவும் இல்லை. என்கிட்ட சொல்கிறது ஒன்று தான் சொல்லுவாங்க, ஃபினிஷிங்காக தான் நான் திரும்ப திரும்ப வர்றது. எனக்கு நீ லேட் பண்ணாலும் சரி, தைக்காமல் வச்சாலும் சரி, ஆனால் எத்தனை மாதம் கழிச்சுனாலும் தச்சு கொடு,
ஏன்னா உன்கிட்ட இருக்க ஃபினிஷிங் யார்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம சம்பாதிக்கணும் சரிங்களா. அதுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய விஷயத்த ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். எதையுமே முடியாதுன்னு என்னைக்கும் சொல்லக்கூடாது. ஸோ இது நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1க்கு 4 வீடியோ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஒரு பேட்டர்னா ஒருத்தவங்க எப்படி கட் பண்ணுறாங்க, அகைன் எப்படி கட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்க மட்டும் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு புது பேட்டர்ன் வருது அப்படின்னா நான் மேக்ஸிமம் சொல்கிறது அதுதான், யார்கிட்டையுமே ஒரு டிசைன் பண்ண மாட்டேன்னு இன்ன வரைக்கும் நான் சொல்ல கிடையாது. நீங்கள் டிசைன் சென்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி தான் நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன். ஸோ நீங்களும் மேக்ஸிமம் இது மாதிரி முடியாதுன்ற விஷயத்த ஸ்டிச்சிங்கில் கொண்டு வராதீங்க. ட்ரை பண்ணிடுங்க, ட்ரை பண்ண முடியாதுலாம் கிடையாது. லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணாதான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அதாவது ஒரு கேமில் என் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயம் தான், ஒரு கேமில் போய் தோக்கிறதுக்கும் போகாமல் உட்காந்துட்டு கேலி பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க போகிறதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க, நம்ம போய் தோத்துருக்கோம். ஸோ போகக்கூடிய பவர் நம்மகிட்ட இருக்குது, அது அவங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. என் பசங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, ஆனால் அந்த விஷயத்தில் இருக்கணும், களத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான், எதுவும் முடியாதுன்ற ஒரு விஷயம் எப்பயுமே கிடையாது. நம்ம நினச்சா நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு பர்ஃபெக்டாகவும் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். அதாவது நான் தான் பண்ணேனான்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம வேலை எப்பயுமே இருக்கும். ஏன்னா அதுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். என்னை பற்றி நான் என்னால் பண்ண முடியுன்ற தாட்டோட தான் நான் எப்பயுமே இந்த மிஷினில் உட்காடுறது. இந்த மிஷினில் உட்காரையில் இன்னைக்கு செய்கிற வேலை ரொம்ப சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு உட்காருவேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்றத விட நம்ம தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோன்றது தான் இருக்கணும். நம்ம பார்க்குற வேலை 50 ரூபாய் வேலையோ 100 ரூபாய் வேலையோ அது கிடையாது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்மளோட வேலையோட ஃபினிஷிங்கை கொண்டு வரும் எனக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குற வேலையை இன்ட்ரெஸ்டாகவும் ஸ்மைலி ஃபேஸோடவும் சூப்பராக பண்ணுவோம் சரிங்களா. ஸோ 38 இன்ச்சு சைஸோட ப்ளவுஸோட ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 முடிஞ்சிருச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் கிராஸ் பீஸு பட்டி இது மட்டும்தான் சரிங்களா. அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் சரிங்களா. இப்போதைக்கு நீங்கள் இந்த 4 பேட்டர்னையுமே 38 சைஸ் இருக்கவங்க மறக்காமல் ஃப்ரண்ட்டு பேக்கு ஒருவேளை ஹைட்டு போடுவீங்கன்னா சொல்லிட்டேன் நான், இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் கட் பண்ணி வைங்க. நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். போட்டுட்டு இந்த வீடியோலாம் பார்த்து பழகின எல்லாரும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் போட்டுறணும். உங்கள் கமெண்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத லைக் மூலமாக எனக்கு தெரியுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு வீடியோ போட்டு அதில் ஒரு லைக் விழுந்திருக்குன்றதே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 36க்கு உள்ளே இருக்கிறத விட 40 to 44 அந்த மாதிரி. ஸோ இப்போ 38 முடிஞ்சிருச்சு, நான் 44 அல்லது 42 இதோட வீடியோவோட நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.